நண்பர்களே வாங்க சாப்பிட. அதாவது என்னன்னா நம்ம கூட என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஒரு அதிசயமா ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க. நான் காலையில எங்க அம்மா 5 மணிக்கு வச்சாங்க, அப்ப நான் பார்த்தேன். இந்த பாருங்க, வாளியும் எடுத்தாச்சு, டிப்பனையும் எடுத்தாச்சு. இப்போ என்னன்னா சாப்பாடு வாளியே பார்க்க போறோம். வாங்க. வாளியில என்ன இருக்கு? கஞ்சி இருக்கு. இதுல வந்து ஒரு முக்கியமான கூட்டு ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து எப்படியா ஓப்பன் பண்ணணும். எப்படியா ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். அதை பார்க்க போறோம். பாருங்க என்ன கூட்டுன்னு. அதாவது இந்த கூட்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்தா புளிக்குழம்பு. அதாவது இது டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டிலே. பாருங்க, இதை தூக்கி இதில் போட்டு இப்படி ஒரு குழச்சி அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். வாங்க நண்பர்களே சாப்பிடக்கு. சரி பார்ப்போம். இதான் நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு. வயல்வெளி ஜம்முன் இருக்கு. ஏமா இதை போட்டு தின்ட்டடக்கா? இது கசக்கலையா உனக்கு? வேப்பங்கள கசக்கதான் செய்யும். என்ன பண்ண சாப்பிட்டு தான் ஆகணும். எதுக்காக சாப்பிடுதா? ஏன்னா நஞ்சிலே 4 வாய்க்கு அடிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஆரோக்கியம் நம்ம நினைச்சு நம்ம சாப்பிடுவோம். விளையில நெல்லு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்து அறுவடை வரைக்கும் ரசாயன உரம் நிறைய போட்டாதான் வருங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நிக்குது இந்த உள்ள காலகட்டம். ஏன்னா அந்த அளவுக்கு மண்ணு மாசம் அடைஞ்சு போச்சு. சரி, அதுல இருந்து வர சாப்பாடுகளை நம்ம சாப்பிடும் போது உடம்புல ஏதாவது இருக்குமோ இல்லையோ தெரியாது, நமக்கே தெரியாது. ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு தெரியும். சப்போஸ் வாரத்துல ஒரு நாளாவது இதை குடிக்கணுங்கிற அந்த வேப்பம் கொழுந்த அரைச்சு குடிச்சா நம்ம உடம்பு எப்போதும் ஆரோக்கியமா இருக்குங்கிற நம்பிக்கை. அரைச்சு குடிக்கணும். ஆனா நான் என்ன போற போக்குல அப்படி தின்னுட்டே வருவா. நீ சாப்பிடலாம். கண்டிப்பா வேப்பங்கூட அரைச்சு சாப்பிடறதுனால நம்ம ஒண்ணும் நல்லா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். உடம்புல எந்த பிரச்சனையுமே, வயிற்று பிரச்சனை, உடம்புல எந்த பக்க விளைவுகள் எதுவுமே இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிரும். இதுல எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நேச்சுரலா அப்படியே இயற்கையாவே சாப்பிடலாம். வழக்கம் உள்ளதை நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். சரி சரி, எல்லாம் சாப்பிடு. வச்சு நொறிச்சிரு, விட்டுறாத, ஒரு குப்பை விட்டுறாத. சரி வாரேன். எங்க திரும்ப போயிட்டு வரா? ஆடு கொஞ்சம் வீட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டு ஆடு கிடக்கு. சரி, ஆட்டுக்கு புல்லு எடுத்து போட்டு போறேன். புல்லுன்னா இருக்குல்ல. ஆமா, என்ன புல்லது? இது இந்த வயக்காட்டுல நடக்கும்ல, நம்ம அரும் புல்லுமா இருக்கும். ஆடு நல்ல மேய், நல்ல பால் இருக்கும் ஆட்டுல. ஓ சரி, இதை போட்டாச்சு. இது கொஞ்சம் பார்த்தாச்சு. நான் கொஞ்சம் இது கிடக்கு வாழையில. இலைய வந்து ஆச்சு பார்த்து போட்டாச்சுன்னா ஆடு கொஞ்சம் வெளியே மேய போவதுல. சைக்கிள் ஏறியாச்சுனாலே முன்னால படிக்கும் போது ஸ்கூல் போகும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது. பழைய அனுபவங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா நாட்கள் ஆகும். அவ்வளவு அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன பையனா? இது தண்ணி டப்பா, வீட்டுல சாப்பாடு மாதிரி லைட்டா வயல்ல வச்சு சாப்பிட வச்சுட மாதிரி வச்சிருக்கேன் இதுல. சரி சரி, கையில இது என்ன? இது 12 ரூபா. இதான் புல்ல இருக்குல்ல, அதுக்கு 12 ரூபா தான். எங்க வேணாலும் புல்ல இருந்தெல்லாம் குலை விட்டுலாம் எல்லாம் செய்யலாம். சரி சரி, ஆமா. சரி, ஆட்டோ மாதிரி தான் இது நம்ம வாழ்க்கை. ஒரு அப்படியே போவோம், ஓட்டு போக வேண்டிய போயிட்டு இருந்தோம். பைக்ல போக ஆரம்பிச்சோம். சம்முண்டு போயிட்டு சம்முண்டு வேற லெவலு. அதாக்கா சிரிக்கா போறேன்.